டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் நம்மளோட பிஹேவியர்ஸ், நெகட்டிவ் பிஹேவியர், நெகட்டிவ் ஆட்டிடியூட் அதுலேருந்தெல்லாம் எப்படி வெளியில் வருது, எப்போவுமே நெகட்டிவ் பிஹேவியர்லேருந்து எப்படி வெளியில் வருது அப்படின்றத யோசிக்கிறத காட்டிலும் பாசிட்டிவ் பிஹேவியர்ஸ் இருக்குல்ல, லவ், ஜாய், ஹாப்பினஸ், ப்ளசன்ட்னஸ், அப்புறம் ஷேரிங், கேரிங், அதுபோல் இருக்கிற குணாதிசயங்களில் எப்படி வளர்த்துக்கிறது, மேலும் மேலும் எப்படி வளர்த்துக்கிறது, இதனால் நம்மளோட வாழ்க்கை தரத்தை, நம்மளோட லைஃப்பில் இருக்கிற அப்ரோச்சை எப்படி மேலும் மேலும் சிறப்பாக வளர்த்து கொள்வது, அந்த அடிப்படையில் கூட சில செய்திகளை நம்ம பார்க்கலாம். இப்போது முதல்ல என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு திங், எப்போவுமே வாட் எவர் வி ஆர் ஹேவிங் அதுக்கு நம்ம திருப்தியாக இருக்கணும். ஒன்று மாற்றி ஒன்று அது வேணும் இது வேணும்னு நம்ம யோசிக்கிறத காட்டலாம். நெவர் வில் பி ஹாப்பி ஃபார் திஸ். இப்போது இன்றைக்கு என்ன இருக்குது, காலையில் 6 மணிக்கு எழும்புகிறோம், ராத்திரி 10 மணிக்கு படுக்கிறோம் அப்படின்னா இந்த 15 ஹவர்ஸில், இந்த 15+ ஹவர்ஸில் நம்ம என்னெல்லாம் செய்தோம், வாட் ஆர் ஆல் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு எக்ஸ்பிரஸ் அவர் செல்ஃப் இன் தி சோஷியல் கான்டெக்ட், இந்த ஹோம் ஃப்ரண்ட், கிளாஸ் ரூம், இப்போ ஸ்கூல் போகிறவங்களா இருந்தால் கிளாஸ் ரூம், அப்புறம் ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் ஆஃபீஸ் ஃப்ரண்ட் அப்படின்னு எந்த பெர்ஸ்பெக்டிவ்லையும் என்னெல்லாம் நம்மளால் என்ன பண்ண முடிஞ்சது, எதிர்பார்த்ததுக்கு மேலே கிடச்சது, இல்லைன்னா நாம் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணினோம் அப்படின்னா, இதில் ஒரே 1 மணி நேரத்துக்கு 2 இன்சிடென்ட்ஸ் சொன்னால் கூட இந்த 15 மணி நேரத்தில் 30 விஷயங்கள் நடந்திருக்குமானா கூட அதில் ஒரே ஒரு விஷயத்தில் ஒரு half of it கூட நம்மளுக்கு ரொம்ப ஏற்புடையதாக, பிடித்தமானதாக, ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்புறம் முதல்ல இன்னொரு விஷயம், பிடித்தமானதாக இருக்கணும்னு சொல்லும்பொழுது எல்லாமே பிடிச்சாதான் நடக்கணும், பாக்கி எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு இல்லை. நம்மளோட குறை நிறைகளை சுட்டி காட்டியிருப்பாங்க. குறையான அதை நிவர்த்தி செய்து கொள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நிறையான நல்ல விதமான ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஹேபிட்ஸ் அப்படின்னா அதை மேலும் வளர்த்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் குறைகளை சுட்டி காட்டும் பொழுது என்ன பண்ணக்கூடாது, இவங்க நம்ம தப்பு சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறத காட்டிலும் நம்மளோட தப்பு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, ஐ எம் ரெடி டு கரெக்ட் மை செல்ஃப், henceforth ஐ வில் டூ திஸ், henceforth ஐ வில் எஸ்யூ திஸ் அப்படின்னு 2 ஆஸ்பெக்ட்லையும் நம்ம சொல்லிக்கணும். இதில் என்ன ஆகும்னா, இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கரெக்ட் அவர் செல்ஃப், ஃபஸ்ட்டு திங். இட் இஸ் ஆல்சோ ஆடட் அட்வான்டேஜ் டு லேர்ன் ஃபர்தர் டு டெவலப் அவர் செல்ஃப். இது 2மே ஏற்புடையது தான். இதில் இந்த ப்ரெசண்ட் சினாரியோவில் நிறைய பிள்ளைங்களுக்கு நம்ம செய்யறது தவறு, இதெல்லாம் இப்படி செய்யக்கூடாது, ட்ரெஸ் ஒழுங்காக போட்டுக்கணும், ஒழுங்காக சாப்பிட்டுக்கணும், கடையில் போய் சாமான் வாங்கும்போது பைசாவை சரிப்பட்ட முறையில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தா இது எனக்கு தெரியாதா அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாததுனால இதை நம்ம சொல்லிக் கொடுக்கல, சரியாக தெரிஞ்சுக்கணும், தே ஷுட் பி கரெக்ட் இன் தட் சார், அந்த ஒரு டிரான்சாக்ஷனில் கரெக்டாக இருக்கணும், சரியானதாக இருக்கணும்னு தான் சொல்லிக் கொடுக்குறோம். யாருமே ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கும்பொழுது அது இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, அது இருக்குது, இது சிறப்பாக பண்ணிக்கோ, we are already good, try to be more good. what is meet for them, சிலவங்களுக்கு அது சரிப்படாது, நிறைய பேருக்கு அது ஏற்புடையதாக இருக்கும் அப்படின்னா அது சிலவங்களுக்கு பாய்சனாக கூட இருக்கும். அதனால் யாருக்கு எது சரியோ அதை அவங்க கரெக்டாக செய்யணும். இன்னொருத்தருக்கு சரியாக இருக்கிறதெல்லாம் நமக்கு சரியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் ஒருத்தருக்கு சரி என்பது மாறுபடும். ஆனால் பொதுவாக சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சரி என்னவோ அது எல்லாரும் அனுசரிக்கணும். ஒரு டு நாட் லிட்டர் ஃப்ரீ ஜோன் அப்படின்னு போட்டிருக்கோம் ஒரு இடத்துலன்னு வைங்க, அது எனக்கு சரியாக படும், ஆனால் இன்னொருத்தருக்க லிட்டர் ஃப்ரீ ஜோனில் லிட்டர் ஜோன் அப்படின்லாம் மாற்ற முடியாது. ஸோ சமுதாயத்தில் எல்லாருக்கும் ஏற்புடைய கருத்துக்கள் என்ன, எல்லாரும் ஒழுங்கமாக இருக்கணும். ஒழுங்காக இருக்கும் பொழுது அதில் ஒழுக்க ஹீனத்தை காட்டக்கூடாது, ஒழுங்கீனமாக இருக்கக்கூடாது. ஒழுங்கில் ஹீனம் இல்லை, ஒழுங்கு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால ஒழுங்கீனமே இல்லாமல் ஒழுக்கமாக இருக்கணும். ஒழுக்கம் என்பது சுத்தம், சுதந்திரம், அப்புறம் சுகாதாரம், மேன்மை தரும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல, பொது இடத்துல தூய்மையை கடைபிடிக்க வேண்டியது அத்தியாவசியம். இதுக்கு சரியானது ஒருத்தருக்கு சரி இன்னொருத்தருக்கு சரியில்லைன்னா வராது, எல்லாருக்குமே சரியானதாக பொது இடத்தில் தூய்மை காக்க வேண்டும். அதே மாதிரி பொது இடத்தில் அமைதி காக்க வேண்டும். அதற்கும் சரி, இப்போ நம்ம ஒரு வார்த்தை சொன்னோம்ல, சரியானது எல்லாருக்கும் ஒரே மாதிரி சரியாக இருக்காதுன்னு, அது உணவு பழக்க வழக்கத்தில் வேணால் வித்தியாசப்படுமா இருக்கும். ஆனால் மற்ற விஷயங்களில் சமுதாயத்துக்கு தொடர்புடைய செய்திகள் பார்க்கணும்னு சொன்னால் எல்லாருக்குமே அது தூய்மையாக இருக்கிற வேண்டிய தூய்மையை தான் பாதுகாக்கணும். அமைதியான இருக்கிற இடத்துல அமைதியை பாதுகாக்க வேண்டும். சில இடத்துல என்ன போட்டிருப்பாங்க, என்ன சவுண்டு ஃப்ரீ ஜோன் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அந்த இடத்துல ரொம்ப நாய்ஸ், பெரிய ஹாரன்லாம், ஜாரிங் சவுண்டெல்லாம் வச்சுட்டு கார் ஹாரன்லாம் பெருசாக அடுக்கிட்டு அங்கே போகக்கூடாது, இட் இஸ் ஹாஸ்பிட்டல் ஜோன், கீப் சைலன்ஸ் அப்படி எழுதியிருப்பாங்கன்னு சொன்னால்
அந்த மாதிரி இடத்துலையும் அமைதி காக்க வேண்டியது அத்தியாவசியம். அப்போது ஒரு இடத்துல இதெல்லாமே நல்ல பழக்கங்கள் தான், இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் என்னத்துக்கு எல்லாம் ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் போல இருக்கு, இந்த டாக்டரே இதை சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இதுபோல் சிலது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களை நாம் அனுசரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே அது நம்மளோட முறையில் பூஸ்ட் பண்ணும். நம்ம அனுசரிக்கும் போது நம்ம வீட்டில் இருக்கிற நம்மக்கிட்ட இருக்கிற சிப்ளிங்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, சின்ன பசங்க நம்ம வீட்டில் டைனி டாட்ஸ் இருப்பாங்க, சிலப்போ கொஞ்சம் ஒரு ஸ்கூல் போகிற மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க இருப்பாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நம்ம ஒரு முன்னுதாரணமாக இருக்கலாம், அதை இடத்த காட்டி தரலாம். ஸோ அதனால் யூ வில் பி a குட் மாடல் டு யுவர் யங்ஸ்டர்ஸ், யூ ஆர் டூயிங் அட் par with your ஏஜ் அப்படின்னு சொன்னால் தீஸ் திங்ஸ் வில் பூஸ்ட் யுவர் மொரேல். அதுவே நம்மளோட தன்னம்பிக்கையை சிறப்பாக வளர்த்து கொடுக்கும். சமுதாயத்தில் எப்படி பாசிட்டிவ் பிஹேவியர்ஸை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விஷயத்தில் சிரிக்கணும், எப்பொழுதும் சிரிக்கணும், சிரித்து கொண்டே இருக்க வேண்டும். எ ஸ்மைல் காஸ்ட் நத்திங். தொடர்ந்து நம்ம சிரிக்கலாம் அப்படின்னு சொன்னால் சிரிப்புக்கு இடமாக இருக்க வேண்டாமே தவிர சிரிக்கக்கூடிய செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம், எப்போவுமே பகிர்ந்துக்கலாம். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இல்லை. எப்படி சிரிக்கணும் அப்படின்னு சொன்னால் மனம் அமைதியாகவும் லைட்டர் வெயினில் இருந்தால் நிச்சயமாக நம்ம என்ன பண்ணலாம், சிரிக்க முடியும். சிரிக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சிரித்தா என்ன ஆகும்னா ரொம்ப சிரிக்கிற அளவுக்கு மைண்ட் எப்போவுமே லைட்டர் வெயினில் இருந்தால் பாடி வில் பி இன் பாடியில் ஆக்சிடோசின் என்ற ஹார்மோன் பெரிய அளவில் இருக்கும். அது குவாலிட்டி வைஸ் ஆக்சிடோசின் இருந்தால் அது நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை பலப்படுத்தும். இம்யூன் சிஸ்டத்தை பலப்படுத்துறது அப்படின்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அதனால் ரொம்ப ஜோக்குலராக இருக்கக்கூடியது, ஜோக்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன, அது நகைப்பக்கூடிய சிரிப்புக்கு இட தரக்கூடிய செய்திகளை பகிர்ந்துக்கிறது. அது சில சமயத்தில் சாதாரண ட்ரைவியல் திங்ஸே என்ன பண்ணலாம், காமெடியாக இருக்கலாம். அப்படின்னா அந்த ட்ரைவியல் திங்ஸ்லேயே நம்ம என்ன பண்ணலாம், நகைப்புக்கு வழிவகக்கூடிய இருக்க மாதிரி வழிவகுக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், பேசிக்கலாம், பழகிக்கலாம். ஸோ தட் வில் பி மோர் ஈஸியர். இதில் யாரையும் நம்ம என்ன பண்ணல, இன்னொருத்தருக்கு இது மனம் புண்படுற மாதிரி இல்லை. அந்த லைட்டர் வெயினில் எடுத்துட்டா அது ஒன்றுமே அதில் வெரி சிம்பிள் திங். யூ கேன் ஈஸிலி ஸ்மைல் அட் எவ்ரி டைம். ஸோ அதனால் தொடர்ந்து நகைப்புக்கு கொடுக்கக்கூடிய செய்திகளே நம்ம பகிர்ந்துக்கிட்டால் ரொம்பவும் ஏற்புடையதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிஹேவியர் தான், இந்த சின்ன பிஹேவியராக இருந்தாலும் இட் டஸ் எ ஒண்டர்ஃபுல் திங் இன் அவர் ரொட்டீன். அதே மாதிரி ஒரு நாளில் என்ன சிறப்பாக ஒரு வேலை செய்தோம், இன்றைய பொழுது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு சின்ன இன்சிடென்ட்ஸ் கிடைக்கும், அது நம்ம நல்ல விஷயங்களை செய்தோம்னு. அதே மாதிரி வாட் எவர் வி ஹாவ், நம்மளோட இப்போ நம்மளுக்கு 20 வயசு தாண்டி இருக்கு, 25 வயசு ஆயிருக்கு அப்படின்னா இந்த 25 வருஷத்தில் நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைச்சது, என்னெல்லாம் வாட் ஆர் ஆல் த திங்ஸ் வி ஹவ் கெயின்டு, வாட் ஆர் ஆல் திங்ஸ் வி ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட். நம்ம தகப்பனார் நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுத்தாங்க, நம்ம அம்மா நம்மளுக்கு என்னெல்லாம் ப்ரிவிலேஜ் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அது எல்லாத்துக்குமே நம்ம நன்றி உணர்வோடும் அதில் ஒரு திருப்தியும் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் ஒரு கண்டென்ட்மெண்ட்டும் நம்ம வளர்த்துண்டா ரொம்ப பெரிய விஷயம் அது. திஸ் வில் ஹெல்ப் யூ டு எவால்வ் யுவர் செல்ஃப் இன் எ பெட்டர் கேடர். அதில் நம்ம போகிறோம். இப்போ இந்த 25 வருஷத்தில் நடந்த நிகழ்வுகளுக்கு நம்மளால் திருப்தியை வளர்த்துக்க முடியலன்னா மறுபடியும் நம்ம லைஃப்பில் எப்போவுமே வளர்த்துக்க முடியாதா இருக்கும். ஏன்னா வி ஆர் அண்டர் அப்பாவோட ஒரு கண்காணிப்பில் இருக்கிறோம், அம்மாவோட கண்காணிப்பில் இருக்கிறோம். அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குது. இந்த உலகத்தில் தாய் தகப்பனுக்கு மேலே என்ன இருக்க போகிறது, எதுவுமே இல்லை. எல்லாருமே ஒரு தாயின் குழந்தைகள் தான். அந்த அடிப்படையில் தாய்கிட்ட விசுவாசமாக இருக்கும், தகப்பனார்கிட்ட ரொம்ப மரியாதையாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதுவே ஒரு பெரிய விஷயம். ஸோ முதல் 25 வருஷம் நம்ம படிச்சுக்கிட்டு இருப்போம், வேறு எதான குட்டியாக வேலையெல்லாம் இருக்கும் அப்படின்னா எந்த பிராயத்தில் இருந்தாலும் தகப்பனாரோட கண்காணிப்பில் இருக்கோம்னு சொன்னால் அதுக்கு நம்ம கடவுளுக்கு ரொம்ப நன்றியோடவும் விசுவாசத்தோடவும் தகப்பனார்கிட்ட ரொம்ப மரியாதையாகவும் இருக்கணும். ஸோ வாட் எவர் வி ஹேவ் இன் திஸ் லைஃப் அப் டு திஸ் ஃபார் தஸ் என்ன பண்ணோம், ஃபார் தட் வில் ஹாவ் டு பி ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். அதில் ஒரு மனசில் திருப்தி இருக்கணும். இந்த திருப்தியோட அடிப்படையில் வாட் வி வில் பி ஃபார் த நெக்ஸ்ட் 15 இயர்ஸ்க்கு 25-40 வயசு வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு குட்டி பிளான் பண்ணலாம். அந்த பிளானுக்கு நம்ம அதுக்கு உண்டான முயற்சிகளை செய்தால் we can also attain those, அந்த லாரல்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இது ரொம்ப வசதி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த சீக்வன்ஸ் இல்லை, வசதி இல்லாதவனாக இருந்தாலும் இந்த சீக்வன்ஸ் எல்லாருக்குமே ஏற்புடையது தான். ஏன்னா முதல் 25 வருஷம் வரைக்கும் தாய் தகப்பனோட கண்காணிப்பில் அவங்களோட ப்ரொடெக்ஷனில் நம்ம இருக்கிறோம் என்ன சொன்னால் அதுவே பெரிய விஷயம். தெர் ஆர் பீப்புள் சின்ன வயசுலேயே தாய் இருக்கால, சில வயசுலேயே தகப்பனார் இல்லை,
தகப்பனார் தாய் யாரும் இல்லைன்ற இருக்கிற அந்த மாதிரி சென்டர்லாம் கூட நம்மளுக்கு இருக்குது. இதெல்லாம் நினச்சிக்கும் போது மனசு ரொம்ப தழுதழுக்கும். அதுக்கு வி ஆர் பை ஃபார் பெட்டர், வி ஹாவ் திஸ் ப்ரிவிலேஜ் டு பி வித் அவர் பேரண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதனால் எப்போவுமே தாய் தகப்பனுக்கு சர்வீஸ் பண்ணணும், தாய் தகப்பனோட கூட இருக்கணும். அப்படின்னா இந்த விஷயத்துக்கு வி மஸ்ட் பி ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைட், வி மஸ்ட் பி ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் அப்படி இருக்கணும். அதனால் நம்மளோட காட்டில் பெரியவங்கன்னு சொன்னால் பெரியவங்கள்ட்ட மரியாதையாகவும் என்ன அடுத்த வாட் ஷுட் ஐ டூ ஃபார் யூ, ஹவு கேன் ஐ ப்ளீஸ் யூ நாவ் அப்படின்னு. சில ஹாஸ்பிட்டலெல்லாம் நாங்கள் கேட்போம், கவுண்டர்லேயே எழுதி வச்சுப்போம், மே ஹெல்ப் யூ அப்படின்னு கேட்டிருக்கோம். இன் வாட் வே ஐ கேன் ஹெல்ப் யூ, இன் வாட் வே ஐ கேன் சப்போர்ட் யூ, இன் வாட் ஐ கேன் கைட் யூ அப்படின்லாம் பசங்க கவுண்டரில் இருக்கிறவங்க கேட்பாங்க. அதனால என்ன, வாட் இஸ் தட் வி ஆர் லூசிங்? புதுசாக மருத்துவமனைக்கு வந்திருக்கிறாங்க, எந்த இடத்துக்கு போனால் எது போல் பெனிஃபிட் கிடைக்கும்னு தெரியாது. அவங்க மனசுக்குள்ளே சில இதெல்லாம் வேணும். அப்போ அந்த கவுண்டரில் இருக்கிற அந்த கேர்ள்ஸ் என்ன கேட்பாங்க, ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ மேடம் அப்படி கேட்பாங்கல்ல. அதுபோல் நம்ம வீட்டுக்குள்ளேயும் நம்ம ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பெரியவங்களாக இருந்தால் ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ, வாட் இஸ் தட் ஐ கேன் டூ இட் ஃபார் யூ, எதான வேணுமா, ஷல் ஐ டூ இட் ஃபார் யூ அப்படின்னு கேட்கலாம். இதில் வந்து நத்திங் ராங் வில் ஹேப்பன், வி வில் நாட் பி லூசிங் எனிதிங், நாட் ஈவன் எ சிங்கிள் அயோட்டா ஆஃப் எதுவுமே எந்த வெளியில் போகாது. ஆனால் இது கேட்க வேண்டியது அத்தியாவசியம். இது கேட்கலன்னா நம்ம வளர்ப்பில் ஏதோ எங்கே ஒரு குறைபாடு இருக்குது. வி வாண்ட் டு ஹாவ் தி நெகட்டிவ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் எல்டர்ஸ் அப்படின்னு. இது நமக்கு புரியாட்டா கூட அந்த எல்டர்ஸ் புரிஞ்சிட்டுன்னு வைங்க, நம்ம கட்டாலும் வயசில் பெரியவங்களாக இருக்கிறவங்க நம்ம பேசுகிற பேச்சில் அவங்களுக்கு புரிஞ்சிட்டுன்னு வைங்க, ரொம்ப சிரமப்படுவாங்க, ரொம்ப சிரமப்படுவாங்க. அது எப்படி மனம் அப்படி வருது, why this mind is so corrupted அப்படின்னு நம்ம நினைக்க தோணும். அதனால் அந்த மாதிரி பிஹேவியர்லாம் எஸ்டியூ பண்ணிவிட்டு பி எ நார்மல் ஹாப்பி, கிவ் ஹாப்பி அண்ட் ரிசீவ் ஹாப்பினஸ். அன்பை விளைவிங்கள், அன்பை பயிர் செய்யுங்கள், ரெண்டுமே ஏற்புடையது தான். எது விளைவிக்கிறோமோ அதான் விளையும். நம்ம வந்து தென்னை மரம் நட்டுட்டு அதில் நல்ல பயிர் ஆழ குழி வெட்டி அண்ணா அதில் ஒரு முட்டையிட்டு அண்ணா வந்து பார்த்தால் 90 முட்டை அப்படின்னு நம்ம சொல்லணும்னு சொன்னால் அதுபோல் அதுதான் கிடைக்கும். தேங்காய் மரம் நட்டு வச்சா தென்னங்தான் இளநீர் தான் கிடைக்கும், தென்னங்கீத்து இருக்குமே தவிர அதில் வேறு ப்ராடியூஸ் வராது இல்லையா. நெல் பயிர் பண்ணால் நெல் தான் அறுவடை பண்ணணும். அதுபோல் அன்பை பயிர் பண்ணாக்க, அன்பை விளைவித்தால் அன்பே அறுவடை செய்ய வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.